மக்களின் பிரதிநிதி அப்படின்ற காரணத்தினால உங்க கையால நான் அந்த கண்டஸ்டன்ட்டை அப்படியே என் கையில் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் ஏற்கனவே யாரை இறக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணி என் சைட்ல இருக்கிற மக்கள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். பசங்க அப்படியே அதை என் கையில கொடுப்பாங்க, அதை நான் ரிவீல் பண்ணுவேன். தம்பி அந்த ஃப்ரேம் எடுத்துட்டு வாப்பா. சோ முதலாவதா இந்த சூப்பர் சிங்கரில் நீயா நானாவில் போட்டி போடும் அந்த நபர் He's a freaking badass. பதறலா இருக்கிற இல்ல அப்படியெல்லாம் இங்க அப்படி இறக்கிருக்கணும். என் சைடுல நான் எப்படி இறக்கும் தெரியல. என்ன புருஷா இறக்கிட்டாலும் டெய்ஸி என்ன பயப்படுவான்னு நினைச்சியா? அவ யாரு, அவ ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா அவ எப்படிப்பட்ட ஆளு? டோன்ட் யூ டேர் டு தட் டு டெய்ஸி. டெய்ஸி யாரு வந்தா எனக்கு ஓகே, ஐ டோன்ட் கேர். அந்த மாதிரி நீங்க யாரு? அப்படியெல்லாம் இல்ல. யாரு அப்ப யாரு வரக்கூடாதுன்னு சொல்லு. வைஷ்ணவி, ஸ்ரீநிதி அக்கா. ஓஹோ, யாரு வந்தா ஈஸி சொல்ல? ஜான். ஜான் வந்தா ஜரம் யாருக்கு வரும் பாத்துலாமா? அப்ப டெய்ஸி நான் வந்து இறக்கிட்டேம்மா. அம்மா உங்க சைடு டெய்ஸினா என் சைடு யாருன்னு பாத்துலாமா? எடுத்துவாங்க அந்த ஃப்ரேம. சிங்கம் இறங்குன காட்டுக்கு விருந்து, இவன் வேட்டைக்கு செட்டதனும் பயந்து, வெறும் புள்ளிக்கெல்லாம் முற்று புள்ளி எழுதி, கொடல் உருபுற சம்பவம் உறுதி, இதுவரையில நல்லவன் இருந்தான். முதலாவது சூப்பர் சிங்கரில் நீயா நானா 1-on-1 பேட்டில் போடுறதுக்காக let's give it up for Daisy and Vignesh, ladies and gentlemen. தம்பி நீ நம்ம டீம் ஓகேவா? நீயா நானா அப்படின்னு சொல்லும் போது உனக்கு அகைன்ஸ்டா நீ யாரை எதிர்பார்த்துட்டு இருந்த வருவாங்கன்ட்டு? நான் ஆக்சுவலாக டெய்ஸி பயங்கரமான காம்படிட்டிவான பர்சன், சரியா? ஸோ நான் ஸ்ரீநிதி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எந்த ஸ்ரீநிதி? இங்கே ரெண்டு இருக்கிறாங்களே. ஸ்ரீநிதி, ஸ்ரீபிரகாஷ். நம்ம எவ்வளோ ஃபயரானவங்க அப்படின்றத கொஞ்சம் விக்னேஷ் கிட்ட சொல்லுங்க டெய்ஸி. டெய்ஸி புஷ்பானா ஃப்ளவர் இல்ல ஃபயர். ஏய் தம்பி, கண்ணாடிலாம் உடச்சி முத நாள் தியேட்டர் மாதிரி வச்சிருக்கோண்டா, ஏதாவது சொல்லு. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா?